Pradeep Smiley. வணக்கம் கைஸ். போன வாரம் வந்து ஈத் vlog வந்து பார்த்துருப்பீங்க குட்டீஸ் கூட. ஸோ ரியலி வெரி சாட்டிஸ்ஃபையிங் ஈத் ஃபார் மீ ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ். ஸோ பிரியாணி சாப்பிடாதவங்க வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த வீக் வரைக்குமே வந்து எனக்கு பிரியாணி இருந்துகிட்டே தான் இருந்தது வீட்டில். எல்லாம் ஒன்னால பிரியாணி மோகம் என்றுமே தீராது. ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் வந்து யாரை பார்க்க போகிறோம், எந்த ஃபீல்டுலேருந்து வந்திருக்காங்கன்னா இந்த காணிக்கு தான் போகிறேன். இங்கிட்டு நானும் வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து நான் யூரோப் போயிருந்த போது கிடச்ச காயின்ஸ். இதை மாற்றி காசு பண்ணணும்னு பார்க்குறேன், மாற்ற முடிய மாட்டேங்குது. யூரோ காயினை 100ன்னு போட்டிருக்கு, தெரியல எந்த எவ்வளோ வேல்யூன்ட்டு பெஹ்ரினோடது. அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் 1 ரூபி காயின், 1 ரூபி நோட்டு. எனக்கு இது மாதிரி பழைய இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும். கலெக்ட் பண்ணுறதுனா நான் வந்து ஆக்டிவாக கலெக்ட் பண்ண மாட்டேன், கிடைக்கிறதெல்லாம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து எஸ் மை உண்டியல் வித் இந்தியன் காயின்ஸ். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஃபீல்டு பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோன்ட்டு. மிஸ்மேட்டிக்ஸ்ல இருந்து யார் வந்திருக்காங்க, அவர் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாருன்ட்டு ப்ரோமோ போய் பார்க்குறாங்க. I've seen enough things to lose hope. And here I am still going. I am even stronger now. Evil is lurking around. And maybe I'm mistaken. ஓகே, ஸோ நிமிஸ்மேட்டிஸ்ட் சஞ்சய் வந்திருக்காங்க. வணக்கம் சஞ்சய். ஹாய். வணக்கம். எஸ், ஸோ சின்ன வயசுல வந்து எல்லாருக்குமே வந்து இந்த காயின் சேர்க்கறது வந்து ஒரு சின்ன பிடிச்ச ஹாபியா இருக்கும். சார் பாக்கி 250 வரும்போது தர்றேன். பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். அப்புறம் விகரஸா அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நிமிஸ்மேட்டிக்ஸ்குள்ள. சோ எது வந்து உங்களை லைக் ரொம்ப ரொம்ப ஈர்த்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்ல. லைக் கலெக்ஷன்னா எனக்கு கலெக்ஷன் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். லைக் சும்மா எதையாச்சும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த பிஸ்கெட்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க தெரியுமா, ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ், டாட்டூஸ், கார்ட்ஸ், அது எல்லாமே நான் கூட சேர்த்து வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும். எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு கலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒரு லிமிட்டோட முடிஞ்சிடும். சோ ஒன்ஸ் நான் இதுக்குள்ள என்டர் ஆன அப்புறமா தான் இது வந்துட்டு என்ன ஆனாலும் இது கம்ப்ளீட் ஆக போறது கிடையாது. எனக்கு எண்டே கிடையாதுடா. அதுக்கு வீட்டுல அதெல்லாம் பார்த்து வீட்டுல இது பண்ணதுக்கும் நான் இது ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு சரி அட்லீஸ்ட் உருப்படியா ஏதாச்சும் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சோ இப்போ ஐ திங்க் நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய காயின்ஸ், கரன்சிஸ் எல்லாம் பாத்துப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஆஃப் யுவர் ஹெட்ல வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நம்மளே வந்து டெக்கிக்க வச்சுட்டோம்டான்னு சொல்லுனா எந்த கரன்சி ஆர் காயின்? பேசிக்கலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு இல்ல, பட் அது கலெக்ஷன்ல இல்ல, பட் என் கலெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கக்கூடியது. இந்த பிரிட்டிஷ் இந்தியா டைம்ல ஸ்டார்டிங்ல ஒரு 1920s வந்துட்டு ஒரு நோட் 2 rupees 8 annas. ஓ ஓகே. வேல்யூ பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 50 காசுன்னு ஒரு நோட் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஆட் டினாமினேஷன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்காது. எல்லா நோட்டும் பாத்தீங்கன்னா 1 rupees இருக்கும், 2, 5, 10 அப்படிதான் இருக்கும். 2 rupees 8 annasன்னு ஒரு நோட் இருக்காது. சோ அந்த ஒரு நோட் மட்டும் தான் அப்படி இஷ்யூ பண்ணிருப்பாங்க. சோ அது வந்துட்டு பேசிக்கலி அந்த ஒரு நார்மலா டீசென்டான கண்டிஷனாலே உங்களுக்கு ஒரு 3-4 lakhs கிட்ட போகும் அந்த நோட். அண்ட் அது ப்ராப்பரா புதுசா ஒரு கிரேடிங்லயே வந்துட்டு ஃபுல் பாயிண்ட்ஸ் சான்ஸ் கிடையாது. பட் ஒரு டீசென்டான கிரேட் தான் ஒரு 63 அப்படி சொல்லலாம். சோ அந்த கிரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 lakhs போய்டும் அந்த நோட். சின்ன கல்லு பெரிய லாபம். வாவ், ஆசம் ஆசம் ஆசம். ரைட், அது கிடைச்சதுன்னா கண்டிப்பா எங்களுக்கும் காமிங்க. அந்த கலெக்ஷன்ல வந்தா அப்படி ஒண்ணு அப்படியே அந்த நோட் என் கலெக்ஷன்ல வந்துச்சு அப்படினா கண்டிப்பா கண்டிப்பா விஷ் யூ தி பெஸ்ட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நிறைய மியூசியம்ஸ் போறீங்க, whenever இந்த மாதிரி நிமிஸ்மேட்டிக்ஸ்க்கு ஒரு இது பண்ணும்போது அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. and then you have your own collection as well. so அதுக்கான ரிசோர்சஸ் வந்து எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது? how do you collect them? ஆக்சுவலா இருக்குது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
இல்ல ஆல்மோஸ்ட் 99% நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது தான். ஓகே ஓகே. என்னோட கலெக்ஷன் க்ரோ ஆயிருக்குதுன்றது பாத்தீங்கன்னா என்னோட 12th அப்புறமா அதான் என்னோட 90% 95% கலெக்ஷன் வந்துட்டு என்னோட 12th அப்புறம் இந்த காலேஜ் 4 இயர்ஸ்ல நான் கலெக்ட் பண்ணதுதான். ஸோ 12th முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணிருந்தேன். ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து இதுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு காசு கொடுத்தாலும் அதுக்கு செலவு பண்ணுவாங்க. அவங்களுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல 10th 11th 12th இதை இப்போதைக்கு மூட்டை கட்டி வை, 12th அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கொண்டாங்க. சரி நானுமே வந்துட்டு ஃபைன் ஓகே இதுல சரி எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணாங்க, இப்ப சொல்றாங்கன்னா நம்ம அதை கேட்டுதானே அப்படின்ட்டு பாஸ் பண்ணி. ஆனா அந்த 3 வருஷமுமே வந்துட்டு என்னோட ஸ்பெண்டிங்ஸ் வந்துட்டு அப்படிதான் இருந்துச்சு. வர காசு வந்துட்டு செலவாகாது, அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் எக்ஸாக்டா நான் என்னோட அந்த 12th லாஸ்ட் எக்ஸாம் அப்போ தான் லாக்டவுன் வந்துச்சு. அண்ட் அப்போ வந்துட்டு சும்மா இருக்கும்போது சரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இந்த ஸ்டாம்ப்ஸ் இந்த இந்தியன் காயின்ஸ் இதை வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் நான் இன்வெஸ்ட் பண்ணாம ரீசெல்லரா ஒரு ரீசெல்லிங் மாதிரி. அண்ட் இதுக்கு தேவையான ஆல்பம்ஸ் ஷீட்ஸ் அதை வந்துட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ அதுல வர ஏர்னிங்ஸ் தான் வந்துட்டு நான் என்னோட ஓன் எக்ஸ்பென்சஸ்க்கும் அண்ட் இதுக்குமே வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். நைஸ் நைஸ் நைஸ். இது புதுசா இருக்கு. காசு வந்து காசு என்ன சொல்லி திருப்பி காசே நான் எடுத்து லைக் சம்பாரிச்சு அந்த காசு வந்துட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஒரு காசு வாங்குற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. லைக் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம், திரும்பி we are taking to like trying to get something out of it. அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு போனா how do you like preserve best practices ன்னு சொன்னா எப்படி உங்க கரன்சிஸ் உங்க கலெக்ஷன் preserve பண்ணிருக்கீங்க? இது நார்மலா பேசிக்கா எந்த கரன்சியா இருந்தாலுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ற ஆல்பம்ஸ் ஷீட்ஸ் எல்லாமே வந்துட்டு தைவான்ல இருந்து இம்போர்ட் பண்ற ஆல்பம்ஸ் தான். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா ஓகே. சோ இதுக்குன்னு தனியா டீலர்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்க இம்போர்ட் பண்ணி வைக்கிறது, அவங்க கிட்ட இருந்து நான் பல்கா வாங்கி நான் யூஸ் பண்றேன். அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்பமோட ஒரு ஷீட் மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 rupees வரும். ஓகே ஓகே. ஒரு ஆல்பம்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷீட்ல வந்துட்டு உங்களால ஒரு 3 notes தான் வைக்க முடியும். ஓகே. ஏன்னா அதோட worth அப்படி லைக் இட்ஸ் ரேர்ல கிடைக்கிறது. அந்த குவாலிட்டி வந்துட்டு இந்தியால கிடைக்காது. இந்தியால வந்துட்டு யூஸ் பண்ற எல்லா ஆல்பம்ஸும் உங்களுக்கு பிளாஸ்டிக்ல தான் வரும். பிளாஸ்டிக் வந்துட்டு உங்களுக்கு இந்த நம்ம டெம்பரேச்சருக்கு வந்துட்டு பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது பெண்ட் ஆகிறது இல்லாம நோட்டையும் சேர்த்து பெண்ட் ஆகிடும். அது நம்ம யூஸ் பண்ற நோட்ஸ் வைக்கும்போது பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா நான் கலெக்ட் பண்ற நோட்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு யூஎன் இந்த பண்டில் இருந்து எடுத்த புதுசா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நோட்ஸ் நான் அதை நான் வந்துட்டு அதுக்கு நான் அவ்வளவு பிரீமியம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நான் போயிட்டு ஆல்பம்ல போயிட்டு நான் சேவ் பண்ணேன்னா அது இந்தியன் ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 rupees 10 rupeesலயே கிடைச்சிடும். அதுக்கு 5 times கொடுக்குறோம் அப்படின்னா லைக் கலெக்ஷனுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கணும்னு நம்ம அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அந்த ஷீட்ல வைக்கிறதுக்கு முன்னாடியுமே அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒவ்வொரு நோட்டுமே ஒரு கவர் மாதிரி இருக்கும். ஒரு இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த கவர் தான் நான் சொல்றேன். இது வந்துட்டு பிஓபின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் கிடையாது, பயோக்சிலிக். சோ இது வந்துட்டு இந்த நோட்ஸ் கூட ரியாக்ட் ஆகாது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு 500 காயின்ஸ் வந்துட்டு நான் லைக் சும்மா ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் என்டையர் ஆல்பம்ல மாத்தும் போது அது ஹோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள காயினை போட்டு 4 சைடு ஸ்டாப்லர் பண்ணி அந்த ஸ்டாப்லரும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஸ்டாப்லர் நம்ம பண்ணும்போது அந்த மேடு மாதிரி வரும் தெரியுமா, ஆல்பம்ல போட முடியாது. அப்ப அதை உட்காந்து நான் ஒன்னொன்னா தட்டிட்டே இருக்கணும் அது பிளாட் ஆகுற வரைக்கும். அண்ட் அதையுமே நான் டைரக்டா ஆல்பம் வைக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டு ஒருத்தங்க கிட்ட காட்டணும்னா அது டிஸ்பிளே பண்ணும்போது ப்ராப்பரா இருக்கணும். அது என்ன கண்ட்ரி, அது என்ன டினாமினேஷன், என்ன இயர்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து எல்லா டீடைல்ஸுமே அந்த இதுலயே நான் எழுதுவேன் நான் ஹோல்டர்ல. பண்ணி ஆகணும். சோ நான் எனக்கு அந்த ப்ராசஸ் நான் முடிக்கிறதுக்கே வந்துட்டு அந்த 500-600 காயின் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 days ஆச்சு. அண்ட் இதுக்கு அப்புறமா இந்த கேட்டலாகிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம கிட்ட என்ன காயின் இருக்கு என்ன நோட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்பதான் நான் இன்னொரு அட்லீஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய வேரியேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த காயின் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அதுலயுமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பார்த்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்னுமே ப்ராப்பரான கேட்டலாகிங் வேணும்ன்ற போதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு காயின் வருது அப்படின்னா இதுக்குன்னு தனியா நியூமிஸ்டான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த காயினை சர்ச் பண்ணி அதை நான் கேட்டலாக் என்னோட அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல்ல வந்துட்டு அது காமிச்சிடும் என்கிட்ட இத்தனை கண்ட்ரில இத்தனை காயின்ஸ் இந்த காயின்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் வந்துட்டு அந்த ஒரு 1500 காயின்ஸ் நான் வந்துட்டு என்டையரா கேட்டலாக் பண்ணேன். அண்ட் இட் டுக் மீ 6-7 days. அதுவும் லாக்டவுன்ல அவ்வளவு வெட்டியா இருக்கும்போது எனக்கு அது 6-7 days ஆச்சு. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம காலேஜ் எல்லாம் வந்தோம்னா we get லைக் நம்ம ஒர்க்ல வந்து ரொம்ப மூழ்கிடுவோம், பேஷன் அப்படியே மெதுவா போக ஆரம்பிச்சிடும். பட் இந்தியா நீங்க வந்து அதுக்குங்கிறதுக்கு லைக் நியூஸ்மேட்டிக்ஸ்ல வந்து அதை வந்து டிஜிட்டலி வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து இவ்வளவு
எஃபர்ட்ஸ் போடும்போது ரியலி நைஸ். ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு நான் ஒரு காயின் வாங்குறேன்னா எனக்கு ஒரு 50 காயின்ஸ் 100 காயின்ஸ் இருக்கு அப்பதான் என்னால அந்த ஆல்பம் கேரி பண்ணிட்டு போக முடியும். எங்க எந்த இடத்துக்கு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஃபுல்லாவே என்கிட்ட சேரும்போது என்னால ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு ஆல்பம் திறந்து பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப நான் என் மொபைல்ல ஒரு டேப தான் எடுத்து பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து 5 ரூபாய் காயின் வந்து டிஃப்ரெண்டா வந்தா வாங்கி வைக்கிறதோட இருந்துட்டு நீங்க வந்து ஏதாவது ப்ராசஸ்டா கொண்டு போவது நல்லா இருக்கு. உங்க லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப நம்ம கலர்ல வந்து நம்ம இந்தியன் கரன்சி நோட்ஸ் பார்த்தோம்னா எக்ஸப்ட் ஃபார் பிளாக் மணின்னு மட்டும் நம்ம சொல்ல கூடாதுங்கிறது. பிளாக் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கலர்லயும் இருக்கு, எல்லா கலர்லயும் இருக்கு. சோ அண்ட் ப்ரீவியஸ்லி கரன்சி நோட்ஸ் கொஞ்சம் இது நம்ம டிமானிட்டைசேஷன்ல இது பாக்குறதுக்கு முன்னாடி இருந்த கரன்சி நோட்ஸ் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஐ ஃபவுண்ட் தெம் ராயல். சோ நியூமிஸ்மேட்டிக்ஸ்ல இருக்கிறதுனால உங்களோட டேக் ஆன் த நியூ கலெக்ஷன் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பழைய கரன்சிஸ் தான். நம்ம அந்த 1000 ரூபீஸ் நோட் நம்ம டச் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி அதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது 1000 ரூபாய் ஓகே 1000 ரூபீஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப ராயலா இருக்கும்ல அந்த டிசைன். இது என்னது அந்த பிசினஸ் கேம்ல விளையாடுற நோட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி. அதுவும் 10-20-50 எல்லாம் வந்துட்டு அவ்வளவு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் கிடையாது. கரெக்ட். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே. Awesome work, Sanjay. So I only wish நீங்க இப்ப காலேஜ் முடிச்சிட்டீங்க, பட் ஸ்டில் ஒர்க் எல்லாம் போனாலும் இதை கண்டினியூ பண்ணணும், பண்ணிட்டே இருக்கணும்னு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்னும் மோஸ்ட் எக்ஸைட்டிங் கரன்சிஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஜஸ்டின் விருத்தாவா விஷ் பண்றோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ. Yes guys, I think I have had the most interesting conversation in a while. So நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே வந்து people have to be passionate about something that they love, no matter work வந்து டென்ஷன் அந்த இதை வந்து திரும்பி இவர் வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். பிகாஸ் இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் ஹிம் டாக் பேஷனேட்லி அபவுட் ஹிஸ் கலெக்ஷன்ஸ். அண்ட் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஹி ஹாஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த ரேர் கரன்சிஸ். அண்ட் அது வந்து அவரை வந்து ஒரு மாதிரி எட்ஜில் வச்சுட்டே இருக்கணும்ன்ட்டு வந்து நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்டு கலெக்ஷன் காயின் கலெக்ஷன் எல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு வியாதின்னு சொல்ல முடியாது, எனக்கு இன்னொன்று வேறு இருக்குது. இந்த மாதிரி டப்பாஸ் எல்லாமும் நான் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி லைக் இது எல்லாமே முடிஞ்சு போன டப்பாஸ் ஃபேஸ்க்கு போடுறதா இருக்கட்டும், எந்த இதாக இருந்தாலும் சரி நல்லா இருந்துச்சுன்னா வந்து நான் அதையும் வச்சுருப்பேன். அதாவது குப்பை வெளியே போகியே நடக்காது. பட் சில டைம் திடீர்னா இல்லை நம்ம க்ளீன் பண்ணால் தான் நம்ம புதுசு நமக்கு வரும்னு சொல்லி. பட் ஐ திங்க் இந்த மாதிரி நம்ம நிறையா பேர் வந்து வி கீப் திங்ஸ் க்ளோஸ் டு அஸ் டு அவர் செல்ஸ் ஈவன் தோ தேர் ஆஃப் நோ யூஸ். ஃபிலாசபி பேசிட்டுனா ஓகே. எனிவே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வியர்டாக வந்து ப்ரிசர்வ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ், நானும் பார்த்து ரசிக்கிறேன். அத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரையில் ஸ்டார்ட் ஆகவே see you from Sama. Just unmuted powered by Numismatics.